இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமது செலவினங்கள் அதிகரித்துள்ளமை காரணமாக பானின் விலையை அதிகரிப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த 11ஆம் தேதி முதல் டீசலின் விலையை 37 வீதத்தினாலும் மண்ணெண்ணெய் விலையை 50 வீதத்தினாலும் உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பஸ் கட்டணம், மின்சார கட்டணம் உட்பட பல பொருட்களின் விலைகள் உயர்வடைந்ததை அடுத்து அரசாங்கத்தின் மானியத்தை எதிர்பார்த்து பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் பானின் விலையை அதிகரிக்கவில்லை. அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாததை அடுத்து 450 கிராம் பானின் விலை 3 ரூபாய் முதல் 10 ரூபாவுக்கு இடைப்பட்ட தொகையால் அதிகரிக்கப்பட வேண்டும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் கூறியிருந்தது. இதன் பிரகாரமே பானின் விலையை 5 ரூபாவால் அதிகரிப்பதற்கு இன்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களுக்கு அமைய 2006ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 180 வீதமாக உயர்வடைந்துள்ளது. ஏனைய பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து சங்கம் எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கவில்லை. பேக்கரி உரிமையாளர்களுக்கு தற்போது விற்பனை செய்யும் விலைக்கு வழங்க முடியாவிட்டால் நுகர்வோரை அசௌகரியத்திற்கு உட்படுத்தாமல் சிறு தொகையால் அதிகரிக்குமாறு கேட்டுள்ளோம். அரசாங்க பொருளாதார முகாமைத்துவத்தை விருத்தி செய்ய வேண்டும் என பொது முகாமைத்துவ சீர்திருத்த அமைச்சர் நவீன் திசாநாயக்க குறிப்பிடுகிறார். தலவாக்கரையில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவத்தின் போதே அமைச்சர் இதனை கூறினார். தலவாக்கலை லிந்துல நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்களை மக்களிடம் கையளிப்பதற்காக இந்த வைபவம் நடைபெற்றது. இதன்போது தாய் சேய் நல சிகிச்சை மத்திய நிலையம் உள்ளிட்ட சமூக நல நிறுவனங்களை அமைச்சர் நவீன் திசாநாயக்க மக்களிடம் கையளித்தார். உண்மையிலேயே மக்களால் சுமக்க முடியாத அளவில் பொருட்களின் விலை தொடர்பான பிரச்சினை நாட்டில் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். அரசாங்கம் என்ற வகையில் நாம் உங்கள் மீது அதிக சுமைகளை சுமத்துவதற்கு விரும்பவில்லை. ஈரானிலிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ய அமெரிக்க ஜனாதிபதி தடை விதித்ததால் எண்ணெய் விலை படிப்படியாக அதிகரித்துள்ளது. எமது தரப்பிலும் குறைபாடு உள்ளது. ஒரே தடவையில் எண்ணெய் விலை அதிகரிக்க வேண்டாம் எனவும் படிப்படியாக 2-3 கட்டங்களில் விலை அதிகரிக்குமாறும் எமது அமைச்சர்கள் திரைசேரிக்கு ஆலோசனை வழங்கியிருந்தனர். அந்த ஆலோசனைகளை திரைசேரி ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்திடம் உள்ள பொருளாதார முகாமைத்துவத்தை இதனைவிட சற்று மேம்படுத்த வேண்டும். அடுத்த 6-7 மாதங்களில் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான விசேட திட்டம் ஒன்றை ஜனாதிபதி செயற்படுத்த உள்ளார். நாமும் அதற்கான பங்களிப்பை வழங்க வேண்டியுள்ளது. அமைச்சர்கள் என்ற வகையில் நாமும் நமது செலவை குறைக்க வேண்டும். நாம் 3-4 வாகனங்களில் செல்வோமாயின் அத்தனை வாகனங்கள் தேவையில்லை. யாழ் குடாநாட்டின் மரபை வெளிப்படுத்தும் நோக்கில் யாழ் புகைப்பட கண்காட்சி பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக் கூறும் வகையிலான புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இந்த கண்காட்சி இன்று காலை ஆரம்பமாகியது. மன்னராட்சி காலத்தில் இருந்த யாழ்ப்பாண கட்டிடங்கள், மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைமைகள், பாவனை பொருட்கள், தொழில் நடவடிக்கைகள், சமய வழிபாடுகள், மன்னர்கள் என நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி ஆரம்ப விழாவில் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மிலிந்த முருகுட, ராணுவ தளபதி ஜகத் ஜாசூரிய, யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துரு சிங் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருந்தனர். யாழ் புகைப்பட கண்காட்சி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சந்தர்ப்பங்களை வழங்கும் போது பயன்படுத்தப்படுகின்ற விற்பனை முறைமைகள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினார். ஹோட்டல் ஆகியவற்றிற்கு 15 வீத மின்சார கட்டண அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் சாதாரண பாவனையாளர்களுக்கு 40 வீத மின்சார கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அநீதியை நீக்கும் வகையில் தங்களுடைய அமைச்சின் ஊடாக நடவடிக்கை மேற்கொள்ள முடியாதா? சாதாரண பாவனையாளர்களுக்கு முதலாவது அலகிலிருந்து 25ஆம் அலகு வரை 60 தொடக்கம் 70 அலகுகளை தாண்டினால் 40 வீத கட்டண அதிகரிப்பை எதிர்நோக்க நேரிடுகிறது. எனினும் வெள்ளையர்களின் ஹோட்டல்கள் 15 வீதத்தையே செலுத்த வேண்டும். ශැංගරිලා හොටලේ මේක ඉන්දන පරස්පරේ මේක බංගල නෙමෙයි එක පැත්තේ සුද්දන්ට බනිනවා කතානායක නියෝජක කතානායකතුමෝ වැරදි මතයක් රටේට தவறான கருத்து நாட்டுக்கு கூறப்படுகிறது. இது எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணமே தவிர வரி அல்ல. ஆரம்பம் முதலே 25, 40, 50, 60 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சியினர் கூறுவதனை அவதானித்தேன். எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணத்தையே அவர்கள் வரியாக எடுத்துக்காட்ட முயல்கின்றனர். இதனால் இருக்கும் மின்சார கட்டணம் 25 வீதத்தால் அதிகரிக்காது.
තියෙන සිදුලි ගාස්තුවේ 25ක් වැඩි වෙන්නේ නැහැ. උනාත් අන්තිමට බිලනේ බිලක ලාංකිකයා 140ක් ගෙවනකොට ඔබතුමා සුද්දාගේ හෝටලේ ඉන්න එක 115ක් ගෙවන්න ඕනේ. ගරු නියෝජක තරයකට மிகவும் சிறு அளவிலேயே கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. ඉතාමත් සුළු ගාණක්. இதேவேளை 2011ஆம் ஆண்டில் மாத்திரம் நேரடி வெளிநாட்டு முதலீடாக 679 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சபையில் நேற்று எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளித்த போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். මේ අවස්ථාවේදී ඍජු ආයෝජනය වැඩි වෙලා තිබෙනවා කියලා පේනවා තියෙනවා. தற்போது நேரடி முதலீடுகள் அதிகரித்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அது உண்மையாகும். அவ்வாறென்றாலும் அவர்களுக்கான நிவாரணமும் அதிகரித்துள்ளது. நேரடி முதலீடுகளை அதிகரிக்க நிவாரணம் வழங்க வேண்டியது அவசியம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன். எமது வர்த்தக செலவில் 5500 மில்லியன் ரூபாய் பற்றாக்குறை உள்ளது. கொள்வனவு செலவு பற்றாக்குறை 2200 மில்லியனாக அதிகரித்துள்ளது. ஏற்றுமதி உண்மையிலேயே அதிகரித்துள்ளது என்றால் எவ்வாறு பற்றாக்குறை ஏற்படுகின்றது? සැබෑ මට්ටමට වර්ධනයක් වෙලා තිබෙනවා නම් එහෙනම් කොහොමද මේ වෙළඳ ශේෂයෙන් ගියත් ගෙවුම් ශේෂයෙන් ගියත් ප්‍රශ්නයක් ඇතිවන්නේ? 2003, 2004, 2005 ஆகிய ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அந்த கணக்குகள் அவ்வாறே காணப்படுகின்றன. நீங்கள் தனிப்பட்ட பிரச்சனையாக அதனை முன்வைத்ததால் பதிலை நான் சபையில் சமர்ப்பேன். ஏற்றுமதியாளர்கள் உங்களிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். குறைக்கப்படாது என்றால் தயவு செய்து தமக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குங்கள் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லாவிடின் ஏனைய நாடுகளுடன் போட்டியிட முடியாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இன்று அநேகமான சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் பொருட்கள் வரி இல்லாமலேயே வருகின்றன. அந்த சலுகையை நாம் வழங்கியுள்ளோம். மறுபுறம் அனைத்து முதலீடுகள் காரணமாக நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நாராயணப்பேட்டை தர்மாயத்தன விகாரையில் இன்று முற்பகல் மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர்களான கரு ஜெயசூரிய, ஹிரான் விக்ரமரத்ன ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இது மருத்துவ முகாமில் பல் மற்றும் கண் நோய்களுக்கான சிகிச்சைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. விறகு பெற்று வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்லும் பலரை அம்மால் காண முடியும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் வனப்பிரதேச மக்களே இதற்கு சான்று. அரசு அனுமதியுடன் மரங்களை வெட்டி விறகாக்கி துவிச்சக்கர வண்டியின் மூலம் எடுத்துச் சென்று இவர்கள் விற்பனை செய்கின்றனர். இவ்வாறு விற்பனை செய்து பெறப்படும் வருமானம் மூலமே இவர்களின் வாழ்வாதாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. சிபிகிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் புள்ளிகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்று நடைபெற்ற போட்டியில் வெற்றியீட்டியதன் மூலமே இலங்கை இந்த நிலையை அடைந்தது. ஹோபர்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய ஆஸ்திரேலிய அணியின் முதல் 2 விக்கெட்டுகளும் 27 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் மேத்யூ வெயிட் 5 ஓட்டங்களுடனும் டேவிட் வார்னர் 7 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். எனினும் பீட்டர் ஃபாரஸ்ட் மற்றும் அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் ஜோடி 3ஆம் விக்கெட்டில் 154 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை வலுப்படுத்தினர். அபாரமாக துடுப்படுத்தாடிய பீட்டர் ஃபாரஸ்ட் தனது கன்னி சர்வதேச ஒருநாள் சதத்தை பூர்த்தி செய்தார். அணித்தலைவர் மைக்கேல் கிளார்க் 72 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க பீட்டர் ஃபாரஸ்ட் 104 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அதிரடியாக துடுப்படுத்தாடிய டேவிட் அசே 28 பந்துகளில் 40 ஓட்டங்களையும் பிரெட்லி 20 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காது பெற்றனர். ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 209 ஓட்டங்களை பெற்றது. ஏஞ்சலோ மேத்யூஸ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 281 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்த ஆடிய இலங்கை சார்பாக அணித்தலைவர் மஹேல ஜெயவர்தன அதிரடியாக துடுப்படுத்தாடினார். 55 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் திலகரத்ன டில்ஷான் 3 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். குமார் சங்கக்கார 22 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க மஹேல ஜெயவர்தன 81 பந்துகளில் 85 ஓட்டங்களை குவித்தார். தினேஷ் சந்திமால் 80 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை இலகுவாக்கினார். லஹிரு திரிமான், ஏஞ்சலோ மேத்யூஸ் ஆகியோர் தலா 24 ஓட்டங்களை பெற்றனர். இலங்கை வெற்றி பெறுவது சற்று கடினமாக இருந்த போது அபாரமாக சிக்ஸர் அடித்த திசர பெரேரா வெற்றியை உறுதி செய்தார். திசர பெரேரா 11 பந்துகளில் 21 ஓட்டங்களையும் ருவன் குலசேகர் 1 பந்தில் 4 ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ள இலங்கை 9.2 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை எட்டியது. சிறப்பாட்டக்காரர் விருது இலங்கை அணித்தலைவர் மஹேல ஜெயவர்தன வசமானது. இந்த வெற்றியானது இத்தொடரில் இலங்கை பெற்ற 3வது வெற்றியாகவும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய 2வது சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. That's the 4th game in 9 that has gone to the last over in this tournament, and most of those have been provided by Sri Lanka. They really
பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு எதிரான இன்றைய முதல் போட்டியில் சிட்டகாங் கிங்ஸ் அணி 13 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. போட்டியில் 121 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்த ஆடிய டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணியால் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 107 ஓட்டங்களையே பெற முடிந்தது. மிர்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட சிட்டகாங் கிங்ஸ் அணி சார்பாக நாஷிர் ஜாம்ஷெட், ஜம்ருல் இஸ்லாம் ஜோடி களமிறங்கியது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜஹருல் இஸ்லாம் 40 ஓட்டங்களை குவித்தார். டியான் பிராவோ ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள சிட்டகாங் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 120 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் எலியாஸ் அணி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 121 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்த ஆடிய டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி 9 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. அதிகபட்சமாக அனமுல் ஹக் 22 ஓட்டங்களை பெற்றார். டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ஓட்டங்களை பெற்று 13 ஓட்டங்களால் தோல்வி அடைந்தது. கெவான் கூப்பர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சர்வதேச கிரிக்கெட் வர்ணனையாளரும் முன்னாள் முதற்தர கிரிக்கெட் வீரருமான காலஞ்சென்ற ரணில் அபேநாயக்கவின் இறுதிக் கிரியைகள் கல்கிசையில் இன்று நடைபெற்றன. கல்கிஸ்ஸை புனித தோமஸ் கல்லூரியின் பழைய மாணவரான ரணில் அபேநாயக்க தனது 57வது வயதில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார். அன்னாரின் பூத உடல் இன்று காலை கல்கிஸ்ஸை புனித தோமஸ் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது. பிற்பகல் 3 மணி அளவில் கல்லூரி தேவாலயத்தில் ஆராதனைகள் நடத்தப்பட்டு பின்னர் பூத உடல் கல்கிஸ்ஸை பொது மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இடது கை சுழல்பந்து வீச்சாளராகவும் வலது கை துடுப்பாட்ட வீரராகவும் செயற்பட்டுள்ள ரணில் அபேநாயக்க கொழும்பு SSC கழகத்துக்காக 14 வருடங்கள் விளையாடியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபை தலைவர் அணியின் தலைமை பொறுப்பை வகித்துள்ள அபேநாயக்க ஆடுகள ஆலோசகர், இடைக்கால நிர்வாக குழு உறுப்பினர், தெரிவுக்குழு உறுப்பினர் மற்றும் பயிற்சியாளர் ஆகிய பொறுப்புகளை வகித்துள்ளார். MBC MTV ஊடக வலையமைப்புடன் விசேட வர்ணனையாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக செயற்பட்டுள்ள ரணில் அபேநாயக்க 70ஆம் ஆண்டுகளின் இறுதியில் கேபிட்டல் மகாராஜா கூட்டு நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியாகவும் கடமையாற்றியுள்ளார். பொன் அணிகளுக்கு இடையிலான மோதல் என வர்ணிக்கப்படும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி மற்றும் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரிகளுக்கு இடையிலான 95வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி 226 ஓட்டங்களை பெற்றது. வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி சார்பாக A. நோபத் 43 ஓட்டங்களை பெற்றார். R. ஜாக்சன் மற்றும் G. கியூட்டர் ஆகியோர் தலா 36 ஓட்டங்களை பெற்றனர். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 226 ஓட்டங்களை குவித்தது. மதுவீச்சில் R. நிலக்ஷன் மற்றும் M. கஜேந்திரன் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் அணி சார்பாக S. மதுஷன் 28 ஓட்டங்களை பெற்றார். புனித பத்திரிசியார் கல்லூரி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 95 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவின் போது பெற்றிருந்தது. N. கஜேந்திரன் 27 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காதிருந்தார். பட்டதாரிகளுக்கான நியமனங்களை வழங்கும் போது தற்போதைய அரசாங்கம் பின்பற்றும் கொள்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.